Hello friends, welcome to Hi-Fi Cousins. இந்த வீடியோல எங்க வீட்ல உள்ள மெடிசினல் பிளான்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா துளசி. வீட்ல முன்னாடி துளசி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அதுவா சீடு விழுந்து அதுவா முளைச்சது தாங்க. நல்லா பாருங்க, அந்த செவத்து ஓரமா அதுவா முளைச்சு வந்திருக்கு. நல்லா நம்ம ஹைட்டுக்கு நல்லா ஹைட்டா வளர்ந்துருந்தது. இதோட இலை, தண்டு, பூ, வேர் எல்லாமே மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இலைய வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் சளிக்கு வந்துட்டு கஷாயம் வச்சும் சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா கருந்துளசி. கருந்துளசியும் நம்ம சளி, இருமல் இருக்கவங்க ரெகுலராக எடுத்துட்டு வந்தா சீக்கிரமா சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோத்துக்கத்தாழை. சோத்துக்கத்தாழை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு செடி வச்சா போதுங்க, அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய செடி வந்துடும். எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க. இதை நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம ஹேர் நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். வெயில் காலத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொப்பளம் வர்றதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதுதான் எங்களோட மதர் பிளான்ட். இதிலிருந்து தான் நாங்கள் செடிகள் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய தொட்டி இதுலேருந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி பாருங்க தரையில் வச்சுருக்கோம். எவ்வளோ நல்லா அடர்ந்து நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நம்ம ஜஸ்ட் அதை ஒடிச்சு வச்சாலே இது வந்து நல்லா நிறைய பிரான்ச்சஸ் வந்து வளரக்கூடியது. நம்மளோட சளிக்கு நீங்கள் வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெகுலராகவே சுடு தண்ணி தான் குடிப்போம். இதை வந்து சுடு தண்ணியில் காய வச்சு குடித்தோம்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாகவே குழந்தைங்க இது இலையை பிச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப காரத்தன்மை கூட இருக்காது. இது தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் தொட்டியில் வச்சதுக்கும் தரையில் வச்சதுக்கும். இது நல்லா அடர்ந்து வளர்ந்துருக்கு. பட் வந்து என்னென்னா அதோட ஹைட் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா துணித்தி பச்சை. துணித்தி பச்சையோட அதை நம்ம தொட்டாலே அதுலேருந்து அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க, அதோட சீடு, பூவெல்லாம் வந்து ஒரு அழகுக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. நம்ம இந்த இலையை நம்ம பிச்சு நம்ம ஃபேஸ்ல ஏதாவது பரு இருந்தது, நம்மளோட ஸ்கின்ல அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டுனா அவ்வளோ கியூர் பண்ணும். அதோட சீடு விழுந்து எவ்வளோ அழகா அதுவே முளைச்சிருக்கு பாருங்க. பக்கத்துல யார் வீட்டையாவது இருந்ததுன்னா சீடை வாங்கிட்டு வந்து போடுங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு செடி வச்சா வளர்ந்தா போதும். அதோட சீடு விழுந்து விழுந்து நம்மளுக்கு நிறைய செடி அது வளர்ந்துரும். இது பாருங்க எவ்வளோ நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்க. மழை பெஞ்சதுல அதுல உள்ள சீடு, இதுதான் வந்து சப்ஜா சீடு. நம்ம வந்துட்டு ஜூஸ், ட்ரிங்க்ஸ்லாம் போட்டு குடிப்பாங்க இல்லையா, அந்த சீடு மழை பெஞ்சதுல அதுவே ஊறி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த காஞ்ச இலைகள் சீடெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடியாக நம்ம வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூவோட அழகு. ஆனால் இதோட பூவாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், தண்டு, வேர் எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அழகுக்காக மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையுமே இது வச்சுருப்பாங்க. நாங்களும் அப்படி தான் வாங்கி வச்சோம். அதுக்கப்புறம் சுகருக்கு இது யூஸ் ஆகும்னு தான் தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வந்து அசதியாக டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப பலனாக இருக்கும். இதோட இலையும் சரி, பூவும் சரி, நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட பிளட்ல உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதோட இலைக்காய் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது என்னென்னா புற்றுநோய் செல்களை வந்து இதோட நல்லா க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதோட சீடு விழுந்து அதுவாக முளைச்சிருக்கு பாருங்க. ஒரு செடி வச்சா போதும், அதுவே அழகாக வளர்ந்து வந்துடும். இது வந்துட்டு அதே நித்திய கல்யாணியில் ஒயிட் வெள்ளை கலர் பூ. இது இப்போ தான் வச்சிருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சங்குப்பூ. இதை நான் பூ வீடியோலையும் காமிச்சிருக்கேன். இது வந்து மெடிசனில் போட்டதுக்கான மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ மெடிசனல் வேல்யூ இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நம்ம வந்து இது சாமிக்கு வைக்கலாம். இப்போ ப்ளூ கலர்னால் வந்து சாமிக்கு சிவனுக்கு வைப்பாங்க, ஒயிட்னா வந்து விநாயகருக்கு வைப்பாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட ஞாபக சக்தி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி லேடிஸ்க்கு யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை இது கியூர் பண்ணும். ஜஸ்ட் அந்த பூவை பறித்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பூவில் உள்ள கலர்லாம் தண்ணியில் இறங்கிடும். அதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்க எல்லாருமே ரெகுலராக குடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி. இதோட இலைகளோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து கீழா நெல்லின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மெயினாக மஞ்சள் காமாலைக்கு இந்த செடியை பயன்படுத்துகிறாங்க. அதோட இலைகளை அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல கசப்பாக இருக்கும். மஞ்சள் காமாலைக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அந்த செடி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாட்லேயும் எப்படியாவது வளர்ந்துடும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா பாட்லையுமே அது வளர்ந்துருக்கு. இப்போ பார்க்க போகிறது ரணக்கல்லி. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது நர்சரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டாக வளர்ந்துருந்தது, அந்த அளவுக்கு வளரக்கூடியது. இது வந்து நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் மருத்துவ பலன்கள்லாம் தெரியாது. இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டி போட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, அதாவது மண்ணில் நீங்கள் ஜஸ்ட் மண்ணில் போட்டிங்கனாலே அதுலேருந்து அந்த இலைகளில் பார்த்திங்கன்னா கணுக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கணுக்கள்ல இருந்தும் புதிய செடி வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 செடி கிட்ட வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 1. அந்த நீங்கள் மண்ணில் போட்டாலும் சரி, மண்ணில் ஊனி வச்சாலும் சரி, அதுலேருந்து புதிய செடிகள் வளர்ந்து வந்துடும். மெயினாக இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் ஸ்டோன் வந்தவங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் அது அவங்களுக்கு நல்ல பலன் தரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நல்லா வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடும்போது. பாருங்கள், எல்லா செடியும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இதை நீங்கள் தனித்தனி பாட்டில் நீங்கள் வச்சு கூட வளர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சுலின் பிளான்ட். இன்சுலின் பிளான்ட் அதோட நேம்லேயே இருக்குது, நம்மளோட பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. டெய்லி மார்னிங் இதை வந்து ஒரு காலையில் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க, ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இலை ஒரு ஸ்டெம் இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது நிறைய பிரான்ச்சஸ் வரக்கூடியது. இது நாங்கள் வந்து ஒரு 15 rupeesக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். நம்மளோட கை அளவு தான் இருந்தது. நாங்கள் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் டைரெக்டாக இதோட உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து வச்சாலே நம்மளுக்கு இன்னும் நல்லா படர்ந்து வளரக்கூடியது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த புளியம் பழத்தோட இலை, புளியம் பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா பிஞ்சு இலையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே நேரத்தில் மற்ற இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ஸ்கின்ல ஏதாவது பருக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அரைச்சி அந்த சாறு மாதிரி எடுத்துட்டு பருக்களுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா அதோட பேபி பிளான்ட், அதுலேருந்து எடுத்து வச்சு வளர்ந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ். இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இலையில பிச்சாலே பார்த்தீங்கன்னா லெமனோட ஃப்ளேவர் வரும். அதனால தான் இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக டீ போட்டு குடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதோட டீ குடிக்கும் போது என்ன ஆகுன்னா நம்மளோட உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளெல்லாம் அகற்றிடும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2-3 பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி அந்த நாற்று வச்சிங்கனாலே நல்லா படர்ந்து வளர்ந்துடும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த காஞ்ச இலைகளை கூட நீங்கள் வீண் பண்ண வேண்டாம். அது வார்டோரில் வச்சிங்கனாலும் அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தூதுவளையில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கொடி மாதிரி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதோட இலை தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம வந்து ரசம் வச்சு குடிச்சோன்னா அவ்வளோ நல்லது. எவ்வளோ சளியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கரைஞ்சிட்டு வந்துடும். பெரண்டை செடி, நீங்கள் பெரண்டை பார்க்கும் போதே தெரியும் நம்மளோட போன் மாதிரி இருக்கு பாருங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சதுர பெரண்டைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட போன்ஸ் ஜாயின்ஸில் உள்ள பெயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே பலனாக இருக்கும். ஞாபக சக்திக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பெரண்டையை யூஸ் பண்ணுறாங்க. என்னோட ஃபேவரட் பிளான்ட் புதினா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, அதுக்கப்புறமா வளர்ந்தது. அவ்வளோ நல்லா அடர்ந்து வளர்ந்துருக்குதுங்க. ஒரு 2-3 பிரான்ச்சஸ், இது 2-3 ஸ்டிக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வேர் பிடிச்சி அந்த வேர்லேருந்து நம்ம புதுசாக பிரான்ச்சஸ் வந்துடும் நம்மளுக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ஸ்டெம் எல்லாம் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதோட வேர்லேருந்து புது செடிகள் வந்திருக்கு பாருங்க.
புது பிளான்ட் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அது வந்து மண்ணுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா, அதோட ஒவ்வொரு கணுவுல இருந்தும் நம்மளுக்கு புது பிளான்ட் வரும் அதுல. எவ்ளோ நீளமா வளர்ந்திருக்கு பாருங்க. அதோட ஸ்டெம்மும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்துல நல்ல நீளமா வளர்ந்திருக்கு. நான் பிளான்ட் வீட்ல வச்சதுக்கு அப்புறம் தான் புதினா இப்படி வளருமா அப்படின்றதே எனக்கே தெரிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சிருப்பேன். இதுல மத்த பிளான்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதினா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெற்றிலை. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வளர்க்கக்கூடிய ஒரு வெற்றிலை கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. நம்மளோட இந்த இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு வெற்றிலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வெற்றிலையை மென்று சாப்பிட்றதுக்கு பழக்குங்க. இல்லைன்னா வந்துட்டு அது கூட கடலை மிட்டாய் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்களோட பசியே பசிக்காமல் இருப்பாங்க சின்ன குழந்தைங்களாம். ஸோ அவங்களுக்குலாம் பசியை தூண்டுறதுக்கு வெற்றிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்னதாக பிரான்ச் சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சது பாருங்கள். மண்ணில் வச்சாலே அதுக்கான க்ரோத் நல்லாவே இருக்குங்க. நல்லா வளரக்கூடியது. அதில் பிரான்ச்சஸ் நீங்கள் கீழே விழுந்துருச்சு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட ஒவ்வொரு கணுவும் நல்லா கீழே வேர் பிடிச்சி அதுலேருந்து புது செடி வந்துடும். நீங்கள் கட் பண்ணி விட்டாலே தனி கொடியாக அது வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்மளோட கையோட அளவுக்கு அதோட வெற்றிலைலாம் இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய வெற்றிலை இதுல இருந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்க வீட்டில் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெடிசினல் பிளான்ஸை வளர்க்க பாருங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்மளால வெளியே போக முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக எடுத்து கஷாயமோ டைரெக்டாவோ நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில இருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் ஹைஃபை கசின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.